இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ சித்தர்கள் ஆண்கள் உடல் பலம் பெறுவதற்கு நிறைய மருந்துகளை சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் வயது வித்தியாசமே இல்லாமல், ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க 20-25 வயதுலையும் இருக்காங்க, 50-55-60 வயது. என்ன தாண்டா தீர்வு, எங்கே போனால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? ஸோ கான்சன்ட்ரேஷன் இதிலேயே இருக்கும். ஸோ மற்ற வேலைகளில் உங்களால் ஒரு கவனம் செலுத்த முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அதிகமாகிற மாதிரியான ஒரு நிலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் இங்கே சிகிச்சைக்கு வரும்போது கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் பெரும்பாலும் உடல் உஷ்ணம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைங்க, நாள் முழுவதும் நான் வந்து இந்த மாதிரி ஸோ வெயிலே இருக்கிற மாதிரி டிரைவிங்கில் இருக்கிறேன், இல்லை நமக்கு நிறைய ஒர்க் வெயிலில் நின்று தான் நான் செய்கிற மாதிரி இருக்குன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகவே இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகள் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தும் போதும், ஒரு நாளைக்கு காலையிலையும் இரவும், ஸோ 2 வேளை பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ உஷ்ணம் குறைந்து உடலில் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ சித்தர்கள் ஆண்கள் உடல் பலம் பெறுவதற்கு நிறைய மருந்துகளை சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் வயது வித்தியாசமே இல்லாமல், ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க 20-25 வயதுலையும் இருக்காங்க, 50-55-60 வயதுலையும் இருக்காங்க. அப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இதில் ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், ஒரு 45 to 50 இயர்ஸ்க்குள்ள இந்த ஆண்ட்ரோபாஸ் கண்டிஷன்லேயும் நிறைய பேருக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது, உடலில் ஒரு தளர்வு ஏற்படுறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் உடலில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ பொதுவாகவே இது வந்து ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதனால் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வர்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகி இதுக்கு என்ன தாண்டா தீர்வு, எங்கே போனால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? ஸோ கான்சன்ட்ரேஷன் இதிலேயே இருக்கும். ஸோ மற்ற வேலைகளில் உங்களால் ஒரு கவனம் செலுத்த முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அதிகமாகிற மாதிரியான ஒரு நிலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் இங்கே சிகிச்சைக்கு வரும்போது கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. அப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உடலில் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா? தைராய்டு, மெயினாக ஆண்கள் வந்து இப்போது தைராய்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி 3வது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் எவ்வளோ இருக்குது, அதிகமான ஒரு உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை ஹைட்ரோசில் வெரிகோசில் மாதிரியான பிரச்சனை இருக்கா, விரை வீக்கம் ஏதாவது இருக்கா, டெஸ்டிஸில் ஏதாவது கட்டிகளோ இல்லை நமக்கு ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிருக்கா, சேர்ந்துருக்கா, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ பெரும்பாலும் உடல் உஷ்ணம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைங்க, நாள் முழுவதும் நான் வந்து இந்த மாதிரி ஸோ வெயிலே இருக்கிற மாதிரி டிரைவிங்கில் இருக்கிறேன், இல்லை நமக்கு நிறைய ஒர்க் வெயிலில் நின்று தான் நான் செய்கிற மாதிரி இருக்குன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகவே இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகள் கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு அஸ்வகந்தாதி தைலம் அப்படின்ற ஒரு தைலம். அஸ்வகந்தா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மூலிகை தான் அமுக்ரா கிழங்கு. ஸோ இதில் இருந்து செய்யக்கூடிய தைலம், அதை நீங்கள் உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறையாவது
குளியல் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதே அஸ்வகந்தாதி தைலத்தை தினம்தோறும் உங்களுடைய ஜெனிட்டல் ரீஜியன்ல ஆண்குறியில டெய்லி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது எக்ஸ்டர்னலா நீங்க யூஸ் பண்ணும்போதும் ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அஸ்வகந்தாதி தைலம் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது தேவை அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், இல்லை சித்தா மெடிக்கல் ஷாப்லையுமே இது அவைலபிளாக தாங்க இருக்கு. இதை எப்படி ரெடி பண்ணணும், இல்லை வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஸோ அஸ்வகந்தா பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் ஒரு 200 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி நம்ம வாங்கிக்கணும். இதை என்ன பண்ணணும், இதனோட சில மூலிகை சாறு நம்ம சேர்த்து தான் இந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்க, இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி நல்லா சாறு எடுத்து ஒரு 100லேருந்து 200 ml இதில் விட்டுறணும். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு எடுத்து இதில் விட்டுறணும். இந்த மதன காம பூ அப்படின்றது ஒன்று இருக்குங்க, அதாவது நல்ல பெரிய மலராக அது இருக்கும். மதன காமேஸ்வர பூ, இதிலிருந்து மாத்திரைகள், மருந்துகளும் லேகிய வகைகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பூவோட பொடி ஒரு 100 கிராம் இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸ்டு. இப்போ அஸ்வகந்தாதி தைலத்தில் 4-5 செய்முறைகள் இருக்கு. அதில் பெஸ்ட்டானது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பூவோட பொடி கிடைத்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அப்படியே விட்டுலாம். ஸோ இதனோட சாலமிசிறி பொடி 100 கிராம் நமக்கு தேவை. ஸோ மதுரக்காம பூ உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாலமிசிறி பொடி ஒரு 50 கிராம். எல்லாமே இந்த சாரோடையே கலந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு, இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக காய்ச்சி எடுக்கணும். ஏற்கனவே இந்த அஸ்வகந்தா இதனோட கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் சாரும் சேர்ந்துருக்கு, சாலமிசிறி பொடியும் நம்ம சேர்த்துருக்கோம். 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாலும் அதிகமான அந்த உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுடைய பெனிஸ்க்கு மேலே, ஆண்குறிக்கு மேலேயும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் இருக்கணும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எவ்வளோ நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை ரெகுலராக எடுக்க ஒரு 10லிருந்து 20 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இதனால நிறைய மருந்துகள்லாம் எடுத்திருக்கீங்க. அப்படி எடுக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கைகளில் நடுக்கம், டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா நட்ஸ் எடுத்துக்கணும். விட்டமின் B12, புரோட்டீன், கால்சியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ இந்த டைமில் நான் அசைவ உணவுகள் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எடுக்கலாம். அது நீங்கள் ஒரு வேளை மருத்துவரை ஆலோசனை செஞ்சிங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். முக்கியமாக இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எரெக்ஷன் ப்ராப்ளத்தோட நைட் ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாக்டர்னல் எஜாகுலேஷன் பிரச்சனைங்க, தூக்கத்திலே விந்து வெளியேற பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு குறைந்து வாட்ரி செமன் அப்படின்ற பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீர்த்த விந்து கெட்டிப்படுவதற்கு இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ மறக்காம பிசின் வகைகளை பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாதாம் பிசின், முருங்கை பிசின், இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தண்ணீரில் ஊற வைத்து டெய்லி காலையில் இரவே நீங்கள் ஒரு சின்ன பீஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதனுடைய நாத விருத்தி கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசனும் இருக்குது. ஸோ ஆண்களுக்கான ஸ்பெஷல் மெடிசன் தான். இதை நீங்கள் பயன்படுத்தும் போதும் ஒரு நாளைக்கு காலையிலையும் இரவும் ஸோ 2 வேளை பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ உஷ்ணம் குறைந்து உடலில் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அஸ்வகந்தாவோட பூனைக்காளி இருக்குது, சாலமிசிறி இருக்குது, இந்த மாதிரி தச மூலிகைகளும் இதில் சேர்ந்து தான் நம்ம செய்கிறோம். அதுலேயும் முக்கியமாக சதாவரி. ஸோ சதாவரி அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேறி ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் டயட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதற்கு முளைக்கட்டிய
நம்ம வந்து கடலை வகைகளோ, கொண்டை கடலை எடுத்துக்கலாம், பச்சை பயிறு எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.